ஸ்ரீ விஷ்ணு புராணம் 30ஆம் பகுதி சூரிய மண்டலமும் அதன் மார்க்கமும். மைத்ரேய முனிவரே, பிரம்மாண்ட நிலையை உமக்கு விளக்கி கூறினேன். இனி சூரியன் முதலான கிரகங்களின் நிலையை கூறுகிறேன், கேளுங்கள். சூரியனுடைய தேரானது 10,000 யோஜனை விஸ்தாரமுள்ளதாய் விசாலமானதாய் 9,000 யோஜனை வரை சூரிய மண்டலத்தினால் வியாபிக்கப்பட்டிருக்கும். அதன் இருபுறத்து இரு சுகளையும் சேர்க்கும் கட்டையானது 20,000 யோஜனை அளவை உடையது. அதன் ஒரு புறத்தில் இருசு 1,57,00,000 யோஜனை அளவு உள்ளது. அதிலே தான் சக்கரம் ஒன்று மாட்டப்பட்டிருக்கும். அந்த சக்கரமானது சம்பத்சர சுரூபமாக இருக்கும். அதற்கு காலை, நடுப்பகல், பிற்பகல் என்ற நாட்பிரிவுகள் 3 இருசு கோர்த்திருக்கும் இடமாயிருக்கும். சம்பத்சரம், பரிவத்சரம், இடாவத்சரம், அனுவத்சரம், இத்வத்சரம் என்ற வருஷங்கள் வேதங்கள் 5 அறங்களாகும். இரிதுக்கள் 6 சுற்றுவட்டங்களாக இருக்கும். இத்தகைய அவயவங்கள் உள்ளதாயும் க்ஷயமில்லாதிருக்கிற அந்த சக்கரத்திலேதான் கால சக்கரம் முழுவதும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரதத்திற்கு காயத்ரி, பிரகிருதி, உஷ்ணிக், ஜகதி, திருஷ்டுப், அனுஷ்டுப், பஸ்தி என்ற சந்தங்கள் 7மே குதிரைகளாக இருக்கின்றன. அந்த சூரிய ரதத்தில் மற்றொரு புறத்து இருசு 45,500 யோஜனை அளவுள்ளது. நுகத்தடியின் அளவும் இருசின் அளவும் சமமாகும். அந்த சிற்றிருசானது தனது நுகத்தடியின் பாதியோடு கூட வாயு ரூபமான கயிறுகளுடன் கட்டப்பட்டு துருவனை ஆதாரமாக கொண்டுள்ளது. பேரிருசு கோக்கப்பட்டிருக்கும் சக்கரமானது மானசோத்திர பர்வதத்தின் மீதுள்ளது. அந்த பர்வதத்தின் மேல் கிழக்கில் வஸ்போசாரா என்ற இந்திரனுடைய பட்டணமும், தெற்கில் சம்யமனி என்ற யமனுடைய பட்டணமும், மேற்கில் சுகா என்ற வருணனுடைய பட்டணமும், வடக்கில் விபாவனி என்ற சோமனுடைய பட்டணமும் இருக்கின்றன. சூரியன் தென் திசையை அடையும் போது ஜோதி சக்கரத்தின் கடைசியை அடைந்தவனாகி எரிந்த அம்பை போல் விரைவாக ஓடுகிறான். அந்த சூரிய பகவான் தான் இரவு பகல் என்ற ஏற்பாட்டிற்கு காரணமாயும் யோகிகளுக்கு சகல கிளேசங்களும் விடுபட்டு போகும் காலமாகிய முடிவு காலத்தில் தேவையான வழியாகவும் இருக்கிறான். தேவயானம் என்பது அர்ச்சிராதி மார்க்கம். அதாவது முதலில் அக்னி, பிறகு முறையே பகல், பூர்வபக்ஷம், உத்தராயணம், வருஷம், காற்று, சூரியன், சந்திரன், மின்னல், வருணன், இந்திரன், பிரம்மன் என்பவர்களது எல்லைகளாம். மோட்சமடைபவர்கள் செல்லும் வழி இதுவே ஆகும். சூரியன் நமக்கு எப்படி பகலிலே அதிக உஷ்ணமாயும் பிரகாசமாயும் காணப்படுகிறாரோ அதுபோலவே எங்கும் இருக்கிறார். ஆகையால் உதயாஸ்தமன பேதங்கள் இல்லை. ஆனால் திக்கு விதுக்குகள் எதிலும் எவர்களுக்கு எங்கே காணப்படுகின்றானோ அங்கே உதயம் என்றும் அதற்கு நேர்கோணத்தில் அஸ்தமனம் என்றும் உலக விவகாரம் உண்டாகியுள்ளது. ஆகவே எப்பொழுதும் உதயாஸ்தமனங்கள் உண்டாயிருக்கிற காரணம் இவ்வளவே அல்லாமல் சூரியனுக்கு இயல்பாக உதயமும் அஸ்தமனமும் இல்லவே இல்லை. இந்திரன் முதலியவருடைய பட்டணங்களில் சூரியன் எங்கிருந்தாலும் அதனையும் பக்கத்து கோணங்கள் 2ஐயும் புறங்கள் 2ஐயும் ஸ்பரிசிக்கிறேன். உதயமானது முதல் கிரணங்கள் வளர பெற்றிருந்து நடுப்பகலுக்கு மேல் கிரணங்கள் சுருங்க பெற்றவனாய் அஸ்தமனமாகிறார். இந்த உதயாஸ்தமனங்களை கொண்டுதான் கிழக்கு என்றும் மேற்கு என்றும் திக்குகள் வகுக்கப்பட்டன. இதை கொண்டே வலதுபுறம் தென் திசை எனவும் இடதுபுறம் வடதிசை எனவும் குறிக்கப்படுகின்றன. சூரியன் எதிரில் எவ்வளவு காய்கிறானோ அவ்வளவு பின்புறத்திலும் பக்கங்களிலும் காய்கிறான். ஆனால் மகாமேருவில் இருக்கிற பிரம்ம சபையில் செல்லும் போது அதன் காரணங்களினாலேயே சூரிய கிரணங்கள் ஒளி மழுங்கி திரும்புவதால் அந்த சபையை சூரியன் காய்வதில்லை. இது போன்ற உதய அஸ்தமயங்களினாலேயே கிழக்கு முதலிய திசைகள் ஏற்பட்டிருப்பதால் மேருமலையானது சகல வருஷங்களுக்கும் வடக்காகவே ஆகின்றது. அதனால் மேருவின் மேல் பிரம்ம சபையில் காந்தியினால் பகலும் சூரிய சஞ்சாரமின்மையால் இரவுமாக எப்போதுமே இருக்கும்.
அஸ்தமயமாகிற சூரியனுடைய கிரணங்கள் அக்னியில் பிரவேசிப்பதால் அந்த அக்னியானது இரவில் அதிகமாக பிரகாசிக்கிறது. அக்னி கிரணங்கள் பகலில் சூரியனிடத்தில் பிரகாசிப்பதால் சூரியன் அதிகமாய் பிரகாசிக்கிறார். இப்படியாக உஷ்ண பிரகாசமுள்ள தேஜஸ் இரண்டும் மாறி மாறி ஒன்றிலொன்று கலந்து விளங்குகின்றன. மேருவின் புறத்திலும் வடபுறத்திலும் பூமியின் பாதியில் சூரியன் உதயமாகும் பொழுது இருளான இரவும் வெளிச்சமான பகலும் முறையே தண்ணீரில் பிரவேசிப்பதால் அந்த தண்ணீரானது சிறிது சிவப்பாகவும் வெளுப்பாகவும் ஆகிறது. இவ்விதமாக புஷ்கர தீபின் நடுவினால் பூமியில் 1/30 சூரியன் கடப்பதனால் 1/30 முகூர்த்த காலம் உண்டாகிறது. குயவனுடைய சக்கரத்தில் திரிகின்ற பூச்சியைப் போல ஜோதி சக்கரத்தில் திரிகின்ற சூரியன் தென்திசை நீங்கி உத்தராயணத்தில் முதலான மகரத்திலே வரும்போது முற்பட்ட பகல் இரவுகளை விட வித்தியாசமான பகல் இரவுகளை செய்து வருவான். பிறகும் அப்படியே முறையாக கும்பம் மீனம் என்ற ராசிகள் இரண்டையும் கடந்து மேஷராசியில் பிரவேசிக்கும் போது பூமி தீயாகிய விஸ்வத்தின் கதியை சேர்ந்து பகல் இரவுகளை சரியாக செய்வான். அங்கிருந்து சஞ்சரிக்கும் போது நாள்தோறும் பகல் வளர்ந்து கொண்டே வர இரவு க்ஷீணித்து கொண்டே வரும். இப்படியாக மிதுனம் வரையில் சூரியன் சென்று கர்க்கடக ராசிக்கு திரும்பும் போது தட்சிணாயனம் உண்டாகும். குயவனது சக்கரத்தின் நுனியில் இருக்கும் பூச்சியைப் போல் தட்சிணாயனத்திலே சூரியன் விரைவாக சஞ்சரித்து கொண்டு 12 முகூர்த்த காலமான பகலினால் 13.5 நட்சத்திரங்களையும் 18 முகூர்த்த காலமான இரவினாலேயே மற்ற 13.5 நட்சத்திரங்களையும் கடக்கிறான். மறுபடியும் உத்தராயணத்திற்கு வரும்போது குயவனின் சக்கரத்தின் நடுவே கிடக்கும் பூச்சியைப் போல் மந்தமாக சஞ்சரித்து கொண்டு முந்தைய இரவு பகல்களுக்கு மாறான இரவு பகல்களை உண்டாக்குகிறான். ஆகவே உத்தராயணத்தில் பகலின் வளர்ச்சி 18 முகூர்த்த அளவாகவும் இரவின் குறைவு 12 முகூர்த்த அளவாகவும் இருக்கும். சக்கரத்தின் நாபியானது அங்கேயே அதிமந்தமாய் சுழல்வது போலவே ஜோதி சக்கர மையத்தினாலே துருவனும் சுழன்று கொண்டிருக்கிறான். இவ்விதம் தட்சிணாயன உத்தராயணங்களிலே அந்தந்த ராசி மண்டலங்களை சூரியன் கடக்கும் திறத்தால் பகல் வளர இரவு குறைதலும் இரவு வளர பகல் குறைவதுமாக இருக்கும். சூரியனோ பகலிலும் இரவிலும் அவ்வாறு ராசிகளை சமமாக கடக்கிறார். ஆயினும் ராசிகளின் அளவு வித்தியாசத்தினால் இரவு பகல்களில் வித்தியாசம் உண்டாகின்றது. மேலும் இந்த மாறுபாடு அங்கங்கே இருந்து பார்ப்பவர்களுடைய பார்வையில் படுகின்ற உதயாஸ்தமய பேதத்தினாலும் ஆகும். இரவு உஷை என்றும் பகல் பியுஷ்டி என்றும் வழங்கப்படும். இந்த உஷா பியுஷ்டிகளின் நடுவானது சந்தி என்று வழங்கப்படும். இப்படி சந்தி ஏற்படும் போது மந்தேகர் என்ற அரக்கர் சூரியனையே புசிக்க முயல்கிறார்கள். அவர்களுக்கு நித்திய மரணமும் உடல் நாசமாகாமல் இருப்பதுமாய் பிரம்மதேவனாலே சாபமிடப்பட்டிருக்கிறது. அவ்வசுரர்கள் சூரியன் மீது பாயும் போது சூரியனுக்கும் அசுரர்களுக்கும் கொடிய யுத்தம் உண்டாகிறது. அதன் நிமித்தம் பிராமணோத்தமர்கள் பிரணவ வியாக்கிருதி காயத்ரி மந்திரங்களாலேயே அபிமந்திரித்த தண்ணீரை ஏற்கின்றனர். அந்த தண்ணீரானது வஜ்ரம் போலாகி அசுரரை நாசம் செய்கிறது. பிறகு பிராமணர்களாலே அக்னிஹோத்திரத்தில் மந்திரத்துடன் ஆகுதி செய்யப்படும். முதல் ஆகுதியினால் 1000 கிரணங்களுக்குள்ள சூரியன் என்னும் ஜோதியானது உலகமெல்லாம் பிரகாசிக்கும்படி விளங்குகிறது. அந்த பிரணவமானது ஸ்ரீ விஷ்ணு ஸ்வரூபமாய் வியாக்கிருதி தேவதைகளுக்கு இடமாய் வேதங்களுக்கு எல்லாம் அதிபதியாக இருப்பதால் அதன் உச்சாடன மகிமையால் அரக்கருக்கு நாசம் உண்டாகிறது. நிர்விகாரமாய் உள்ளே தோன்றும் ஜோதியாக இருக்கின்ற ஸ்ரீ விஷ்ணுவினுடைய உத்தம அம்சமானது சூரியனாகி அந்த பிரணவத்தை பொருத்தியிருப்பதால் அதை அது தெரிவித்து கொண்டு அந்த ஜோதியை நடத்தி கொண்டிருக்கிறது. இத்தகைய பிரபாவமுள்ள பிரணவத்தினால் ஸ்ரீ விஷ்ணுவின் தேஜோமயமான சூரியன் விளக்கப்பட்டதாகி மந்தேகர் என்ற பெயருடைய பாபங்களை கொளுத்தி விடுகிறது. ஆகையால் சந்தியா வந்தன காரியத்தை எவனும் விட்டு விடலாகாது. விடுவதனாலே சூரியனை கொன்ற பாபத்தை அடைவான். இவ்விதமாக பாலகில்யர் முதலான மகா பிராமணர்களாலே ரட்சிக்கப்பட்டு சூரிய பகவான் லோக சம்ரட்சணார்த்தமாய் அப்புறஞ்செல்கிறான். சந்தியா கால நிர்ணயத்தை கூறுகிறேன் கேட்பீராக.
15 நிமிடங்கள் ஒரு காஷ்டை, 30 காஷ்டைகள் ஒரு கலை, 30 கலைகள் ஒரு முகூர்த்தம், அவை 30 சேர்ந்து இரவும் பகலுமாகிய ஒரு நாளாம். இப்படிப்பட்ட நாளில் விருத்தியானாலும் க்ஷயமானாலும் அவற்றுக்கு ஏற்ற அளவை கொண்ட 15ஆம் பங்கான ஒரு முகூர்த்த காலமே சந்தியா காலமாகும். உதய காலம் தொடங்கி சூரியன் 3 முகூர்த்தம் செல்லும் அளவும் பிராத காலம் என்று கூறப்படும். அது பகலில் 5 ஒரு பங்காம். அதற்கு மேல் 3 முகூர்த்த காலம் சங்கலம் என்று கூறப்படும். அந்த சங்கல காலத்தின் மேலே 3 முகூர்த்த காலமானது மத்தியான்னமாகும். அதன் பிறகு 3 முகூர்த்த காலமானது அபராண்ண காலமாகும். பின்பு உள்ள 3 முகூர்த்த காலம் சாயான்ன காலம். இப்படி சரியான 15 முகூர்த்தமுள்ள பகலானது விஷுவத் காலத்திலாகும். இந்த நாளானது உத்திராயண தட்சிணாயனங்களிலே வளர்ந்தும் குறைந்தும் ஒருபோது பகலினால் இரவு விழுங்கப்பட்டும் மற்றொரு போது இரவினால் பகல் விழுங்கப்பட்டும் இருக்கும். சரத் ருதுவின் ஆரம்பமான துலா ராசியில் சூரியன் வருகையிலும் வசந்த ருத்துவின் ஆரம்பமான மேஷ ராசியில் சூரியன் இருக்கும் போதும் விஷுவம் என்ற காலம் உண்டாகின்றது. அதுதான் ஏற்ற குறைவில்லாத இரவு பகல்களை உடையதாகும். சூரியன் கர்க்கடக ராசியில் இருக்கும்போது தட்சிணாயனமும் மகர ராசியில் இருக்கும்போது உத்தராயணமும் ஆகும். பிராமணோத்தமரே, முன்பு நான் 30 முகூர்த்த அளவானது ஒரு நாளாகும் என்று கூறினேன். அவை 15 கூடியது ஒரு பட்சம், 2 பட்சங்கள் ஒரு மாதம் சூரிய கதியினால் ஆகும். 2 மாதங்கள் ஒரு ருதுவாகும். 3 ருதுக்கள் ஒரு அயனமாகும். 2 அயனங்கள் ஒரு வருஷம். இவ்வருஷமானது சௌரம், சாந்திரம், சாபனம், நாக்ஷத்திரம் என்று 4 வகைப்படும். இப்படி விகற்பிக்கின்ற வருஷங்கள் 5 கூடி ஆரம்பத்தைப் போல விகற்பமின்றி முடிவதாலே யுகம் என்ற பெயரை அடையும். அவற்றுள் முதலாவது சம்பத்சரம் என்றும், 2வது பரிவத்சரம் என்றும், 3வது இடாவத்சரம் என்றும், 4வது இத்வத்சரம் என்றும், 5வது அனுவத்சரம் என்றும் வழங்கப்படும். ஸ்வேதமலைக்கு வடக்கே ஸ்ருங்கவான் என்ற மலை ஒன்று உண்டு. அது 3 கொடிமுடிகளை கொண்டது. அந்த முடிகளில் ஒன்று தென்புறத்திலும் மற்றொன்று வடபுறத்திலும் இன்னொன்று நடுவிலும் இருக்கின்றன. தென்புற சிருங்கத்தில் சூரியன் சஞ்சரிப்பதனால் உத்தராயணமும் நடுவே வருவதால் விஷுவமும் உண்டாகின்றன. கிருத்திகையின் முதற் பாதத்தில் சூரியன் இருக்கும்போது சந்திரன் விசாக நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் இருப்பார். சூரியன் விசாக நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் சஞ்சரிக்கும் போது சந்திரன் கிருத்திகையின் முதலில் இருப்பார். இத்தகைய காலம்தான் மகாவிஷ்வம் என்ற புண்ணிய காலமாகும். அப்போது ஸ்ரத்தையுடைய புருஷர், தேவதைகள், பித்துர்கள் இவர்களை உத்தேசித்து பிராமணருக்கு தானம் கொடுக்க வேண்டும். இது தானத்திற்கு முகமாயுள்ளது. அப்போது தானம் கொடுப்பவன் மகா புண்ணியம் செய்தவனாகிறான். இனி யாக காலங்களை கூறுகிறேன். பகல், இரவு, அர்த்த ஜாமம் என்ற பட்சம், கலை, காஷ்டை, க்ஷணம், பௌர்ணமி, அமாவாசை, சந்திரன் காணப்படாத குரு என்பதுமான அமாவாசையின் பிரிவுகள், பூரண சந்திரனில் உள்ள ராகை என்பதும் குறைந்த சந்திரனில் உள்ள அனுமதி என்பதுமான பௌர்ணமி அமாவாசையில் உள்ள பிரிவுகள், தபம், தபசியம், மது, மாதவம், சுக்கிரம், சுசி என்கிற மாசி முதலிய மாதங்களாகிய உத்தராயண ருதுக்கள் 3, நபம், நசியம், இஷம், ஊர்ச்சம், சகம், சகசியம் என்கிற ஆவணி முதலிய மாதங்களாகிய தட்சிணாயன ருதுக்கள் 3. இந்த காலங்கள் எல்லாம் முக்கியமான யாக காலங்கள் என்பதை நன்றாய் அறிதல் வேண்டும். முன்பு லோகாலோகம் என்ற ஒரு பெரிய மலையை பற்றி கூறினேன் அல்லவா? அதன் நாற்புறங்களிலும் கர்தம பிரஜாபதியின் பிள்ளைகளான சுதன்வா, சங்கபா என்பவர்களும் ஹிரண்யரோமா, கேதுமான் என்ற வேறு இருவரும் ஆகலோக பாலகர்கள் 4 இருக்கின்றனர். இவர்களுக்கெல்லாம் சுகதுக்கங்களும் ராகத்வேஷாதிகளுமான துன்பங்கள் இல்லை. மைத்ரேய முனிவரே, அகஸ்திய வீதிக்கு வடக்காகவும் அஜ வீதிக்கு தெற்காகவும் வைசுவானவ பலிக்கு வெளியில் இருக்கிற மார்க்கம் பிதுர் யானமாகும். அதாவது அதுவே பிதுர்லோகம் சேரும் வழியாகும். அங்கே அக்னிஹோத்திரம் உடையவரான சில முனிவர்கள் வாசம் செய்து கொண்டு வேதத்தில் உள்ள
கர்ம காண்டங்களை துதித்து கொண்டு யாக முயற்சிகளை செய்து கொண்டும் இருப்பார்கள். அந்த உலகத்தை அடைய விரும்புவோருக்கு தான் பிதுர்யானம் என்ற தூமாதி மார்க்கம் உண்டு. தூமாதி மார்க்கம் என்பது அதாவது முதலில் தூமம், பிறகு முறையே இரவு அமர பக்ஷம், தட்சிணாயனம், மாதங்கள், பிதுர்லோகம், ஆகாயம், சந்திரன் என்பவை எல்லைகள். இந்த வழியில் சென்றவர்கள் கர்ம லோகானுபவம் முடிவு பெற்றதும் மீண்டும் சந்திரனை விட்டு ஆகாயம், காற்று, புகை, மேகம், மழை, நீர், விதைகள் இவற்றின் ஸ்திரீ புருஷர்களை அடைந்து கர்மங்களுக்கேற்ற தேகத்தோடு பிறப்பார்கள். அவ்வுலகத்தில் இருக்கும் பித்துர்கள் கர்மகாண்டம் அழியாதபடி சந்ததிகளினாலும் தபசினாலும் வேதாத்தியனங்களினாலும் ஸ்தாபித்து வருவதும் அல்லாமல் முந்தினவர் பிந்தினவர்களுடைய வம்சத்திலேயும் பிந்தியவர் முந்தினவர்களுடைய வம்சத்திலேயும் பிறந்து கொண்டே இந்த 3 உலகமும் அழியும் காலமாகிய பிரம்மாவின் நாள் வரை இருப்பார்கள். நாகவீதிக்கு வடக்காகவும் சப்தரிஷி வீதிக்கு தெற்காகவும் உள்ள மார்க்கம் தேவ மார்க்கம் என்று கூறப்படும். அங்கு இந்திரிய வெற்றி உள்ளவர்களாய் சித்தி பெற்ற நிர்மல பிரம்மச்சாரிகளான சில மகாத்மாக்கள் இருக்கின்றனர். அவர்கள் சந்ததியை வெறுத்திருப்பதால் மிருத்யுவை வென்றவர்களாவார்கள். அந்த 80,000 இருடிகளும் சூரியனுடைய வடபுற வழியை ஆசிரயித்து பிரம்மதேவரின் தினபரியந்தம் யாதொரு துன்பமும் அழிவும் இன்றி இருப்பார்கள். இந்த இருப்பு லோபமும் குரோதாதிகளும் ஸ்திரீ சம்போகமும் விருப்பு வெறுப்புகளும் இல்லாமையினாலும் கர்ம தொடர்பை விட்டிருப்பதாலும் யோகத்திலிருந்து வழுவாமையினாலும் சந்தாதி விஷயங்களில் குற்றத்தை காண்பதாலும் அவ்விடத்தில் இருப்பவர் பிரம்ம தினத்தின் முடிவு வரை நிலை நிற்பதாலும் அது அமிர்தத்துவம் என்று வழங்கப்படும். இந்த பிரம்ம தின அந்தமான காலமே பிரம்மஹத்தி செய்த பாவத்தின் பயனாக நரகத்தை அனுபவிப்பதற்கும் ஏற்படுத்திய காலமாகும். அந்த காலத்தில் பூமி முதல் துருவனிருக்கும் ஸ்தானம் அளவும் அழிந்து போய்விடும். சப்த ரிஷிகளுக்கு மேலே வடபுறத்திலே துருவ நட்சத்திரம் இருக்கும் இடம் யாதுண்டோ அது திவ்யமாகவும் மகா பிரகாசமாகவும் இருக்கின்ற 3வது ஆகாய ஸ்தானம். அது விராட் புருஷனுக்கு இருதய நாடி ஸ்தானமானது பற்றி அங்கே விஷ்ணுமூர்த்தி எழுந்தருளி இருக்கிறார். ஆகையால் அதற்கு விஷ்ணுபதம் என்ற பெயர் ஏற்பட்டது. அது காமாதி தோஷங்களை கழித்து பரமாத்மாவின் இடத்தில் மனதை பதிய வைத்த யோகிகளுக்கு புண்ணிய பாப கர்மங்களை எல்லாம் ஷயித்த போது அடையத்தக்க ஸ்தானமாகும். யோகிகள் பாப புண்ணியங்கள் ஒளிந்ததாலே சுகதுக்க அனுபவ ரூப சம்சார ஏதுக்கள் இல்லாதவர்களாய் எந்த உத்தமமான இடத்திலே ஆனந்தத்தோடு இருப்பார்களோ அதுதான் ஸ்ரீ விஷ்ணுவினுடைய பரமபதம் ஆகும். லோகதாட்சிகளான தருமன், துருவன் முதலிய மகாத்மாக்கள் எங்கே இருந்து கொண்டு அந்த ஸ்ரீ மகா விஷ்ணுவினுடைய ஐஸ்வர்யத்திற்கு சமமான ஐஸ்வர்யமாகிய இந்திரிய வெற்றியினாலேயே சீர்பட்டிருக்கும் யோக பிரபாவம் உள்ளவர்களாய் விளங்குகின்றனர். அதுதான் ஸ்ரீ விஷ்ணுவினுடைய பரமபதமாகும். சராசரங்கள் எல்லாம் எங்கே குறுக்காகவும் நெடுக்காகவும் கோக்கப்பட்டு எங்கே இருப்பனவாய் உண்டாவனவாய் இருக்குமோ அதுவே ஸ்ரீ விஷ்ணுவினுடைய பரமபதமாம். எது ஆகாயத்திலே சூரியனை போல் மகாத்மாக்களுக்கு சுத்த விசேஷ ஞானத்தினால் பிரத்யக்ஷமாய் விளங்குமோ அதுவே ஸ்ரீ விஷ்ணுவினுடைய பரமபதமாகும். அங்கே சென்றவர்கள் மீண்டும் சம்சார பந்தத்தை அடையாமல் பிரம்மதேவருடன் கூடி மோட்சத்தை அடைவார்கள். அது கிரமமுந்தி ஸ்தானமாகையால் மோக்ஷஸ்தானமான பரமபதம் என்று கூறப்படும். அது எப்படி லோகாதாரம் ஆகின்றது என்பதை கூறுகிறேன் கேளுங்கள். மகா தேஜசுள்ள துருவன் அங்கே நடுக்கூச்சம் போல் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறான் அன்றோ? அந்த துருவனிடத்திலே சகல கிரக நட்சத்திரங்களும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கின்றன. அந்த கிரக நட்சத்திரங்களில் மேகங்கள் நாட்டப்பட்டு மழையானது சகல ஔஷதிகளின் மூலமாக படைப்பிற்கு காரணமாகவும் தேவதைகள் முதலானவருக்கு போஷணையாகவும் இருக்கிறது. அதனாலேயே நெய் முதலிய அவிசுரிகின்ற ஆகுதி மூலமாக தேவர்கள் திருப்தி அடைந்தவர்களாய் லோக சிருஷ்டிக்கும் ஸ்திதிக்கும் காரணமாகின்றனர். இவ்விதமாக இந்த விஷ்ணுபதம் என்கின்ற பரிசுத்தமான 3வது ஸ்தானமானது 3 உலகங்களுக்கும் ஆதாரமாயும் விருத்தி ஹேதுவாயும் இருக்கின்றது. மைத்ரேய முனிவரே,
அந்த விஷ்ணுபதத்தின் பரிசுத்த பிரபாவத்தை மேலும் கேட்பீராக. அங்கிருந்து சகல பாதகங்களையும் நாசம் செய்யவல்ல கங்கை என்ற நதியானது உண்டாகி தேவமங்கையரின் சரீரத்தில் உள்ள குங்கும பூச்சினால் பொன்னிறமுடையதாய் விளங்குகின்றது. ஸ்ரீ விஷ்ணு பகவானுடைய இடது திருவடி தாமரையில் கட்டை விரல் நகத்தில் உண்டான பிரபாகத்திலிருந்து பெருகி வரும் அந்த கங்கை நதியை துருவன் இரவும் பகலும் பக்தியோடு தனது சிரசில் வைத்திருக்கிறான். பிறகு சப்த ரிஷிகள் பிராணாயாமம் செய்து கொண்டு அந்த கங்கையின் அலைகளினால் ஜடைகள் மிதக்க ஆகமர்ஷண ஸ்நானம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். பிறகு அந்த கங்கை நதியின் ஜல பிரபாகத்தினால் சந்திர மண்டலம் நன்றாக நனைக்கப்பட்டு இரவின் அதிக காந்தியை அடைந்து விளங்குகின்றது. பிறகு அது சந்திர மண்டலத்தை விட்டு புறப்பட்டு மேருமலையின் மீது விழுந்து சீதா, அலக்கநந்தா, சட்சு, பத்திரை என்ற பெயர்களை பெற்று 4 திசைகளிலும் இவ்வுலகத்தை தூய்மைப்படுத்தும் பொருட்டு இறங்கி வருகின்றது. அந்த 4 பிரிவுகளில் தென்புறம் வருகின்ற அலகநந்தை என்ற கங்கையின் பிரிவை சிவன் மகாபக்தியோடு 100 வருஷத்திற்கு மேலான காலமும் தன் சிரசில் தரித்து பிறகு விடுகின்றார். அது சிவனுடைய ஜடாமகுடத்திலிருந்து தரையில் வீழ்ந்து சகரகுமாரருடைய நொறுங்கிய எலும்புகளை நனைத்து அந்த பாவிகளையும் சொர்க்கம் சேரும்படி செய்தது. இந்த மகாநதியில் ஸ்நானம் செய்த உடனேயே சகல பாவங்களும் பாழாவதுமன்றி மகா புண்ணியமும் உண்டாகும். புத்திராதிகள் அதன் தண்ணீரினால் பித்ருக்களுக்கு ஒரு முறை தர்ப்பணம் செய்வார்களேயானால் அதனால் அந்த பித்ருக்கள் 100 ஆண்டுகள் மட்டும் ஒப்பற்ற திருப்தியை அடைவார்கள். அந்த கங்கா நதியின் கரையில் பிராமணரும் சத்திரியரும் யக்னேஸ்வரனுமான ஸ்ரீ புருஷோத்தமனை மகா யக்ஞங்களினாலே ஆராதித்து இந்த உலகத்தின் மேல் உலகத்திலும் மிகுந்த செல்வத்தை அடைந்தார்கள். யோகிகளும் அதன் நன்னீரில் நீராடி பாவங்கள் நசிக்க பெற்று ஸ்ரீ கேசவனிடத்திலே சித்த லயத்தினால் மோக்ஷானந்தம் பெற்றார்கள். அந்த கங்கையானது தன்னில் மூழ்குகிறவர்களுக்கும் தன்னை உண்பவருக்கும் துதிப்பவருக்கும் பரிகசிப்பவருக்கும் விரும்புகிறவருக்கும் காண்பவருக்கும் கேட்பவருக்கும் சகல பாவ நிவர்த்தி செய்யும்படியான மகிமையை உடையது. 100 காதத்திற்கு அப்புறம் இருந்ததாகிலும் கங்கை கங்கை என்று நாம சங்கீர்த்தனம் செய்தவர்களுக்கும் 3 பிறவிகளினாலே நேர்ந்துள்ள பாவங்களை ஒழிக்கும். இவ்விதமாக உலகங்களையும் தூய்மைப்படுத்த வல்ல கங்கை நதியானது அவதரிக்க பெற்ற புனித ஸ்தலமாக அந்த விஷ்ணு பாதமானது விளங்குகின்றது. 30ஆம் பகுதி நிறைவடைந்தது.